என்ன சித்தப்பா, நீ சொன்ன பிளான் சரியாவே இல்ல. ராதா அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போக விட்டு வேண்டாம். ஒரு பிரம்மாண்டமான ஐடியா வச்சிருக்கிறேன். வா. குளிருதே அம்மா, அம்மா குளிருதே அம்மா, அம்மா அம்மா. அருண், குளிருதே குளிருதே. ஏன்டா உனக்கு ஏன் குளிருது? அண்ணே, அருணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அனுப்புனா? நான் பாத்துட்டு இருக்கேன். டெம்பரேச்சர் கூட இல்ல. அம்மா அப்பா, எனக்கு உள்காய்ச்சல். உள்காய்ச்சல்? அம்மா திடீர்னு குளிருதுன்னு நான் என்னடா பண்ணுவேன்? டாக்டர் கூப்பிடணும். அண்ணே, பையன் எப்பவுமே ராதா நினைப்பாவே இருக்கிறான். வேணும்னா அவங்களை கூப்பிடுவோமா? அவ என்ன டாக்டரா? அடே, இது என்ன ஊசி மருந்து போட்டு குணப்படுத்துற வியாதியா? பையன் தாய் பாசத்துக்காக ஏங்குறா. நான் வேணா போய் ராதாவை கூப்பிட்டு வரட்டுமா? நீ போறேன்னா அவ பயந்து வரமாட்டா. இப்ப எப்படி அவளை கூப்பிடுறது? போன் இருக்குதே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா 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 அம்மா, ஐயோ அம்மா. ஹலோ, நான் ராதா பேசுறேன். நான் ராமு பேசுறேன். சாரி, ரொம்ப லேட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ராதா, நம்ம அருணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படியா? நான் டாக்டர் கூட்டட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். அது எனக்கு என்னமோ தெரியல. அம்மா அம்மான்னு முனைகிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நான் இப்பவே வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வாங்க. இப்ப எப்படி இருக்கு அருண்? எனக்கு உள்காய்ச்சல். அப்படியா? சரி சரி, நீ நல்லா போத்துட்டு தூங்கு. காலையில டாக்டர் கிட்ட போலாம். அம்மா, நீயும் என் பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன். சரி, நீங்க எங்கே இருங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். அப்பா, நீயும் என் பக்கத்துல படுத்துக்கோ, எனக்கு பயமா இருக்கு. அறிவு கெட்டவன, விவசாய கெட்ட ராஸ்கல். ஏன் குழந்தை திட்டுறீங்க? அவன் தூங்குற வரைக்கும் படுத்துக்குங்க. இது சாரி. அருண் எங்க? அருண் அருண் காலு. அருண் எங்க போயிட்டா? அங்க பாருங்க. அருண் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவனுக்கு இப்ப காய்ச்சல் இல்ல இல்லையா? மறுபடியும் தேவையான போன் பண்ணுங்க. தேவைதான். தேவையா இருந்தா நான் வரேன். அவனுக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சு. இப்ப எனக்கு தான் ஜுரம் வர மாதிரி இருக்கு. இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு.
நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தன்னைக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும்னு சொன்னேயா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். ஏய், யார பார்த்து காட்டு முறாடின்னு சொன்னேன்? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா, அங்க பாருங்க. கொம்பாவா. என்ன மச்சான் இது குனிஞ்சு ஊஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க? எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போட்டுருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது நீ மச்சான். குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான். யாருக்கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி, என்னையா சப்பான் பாஷையில வணக்கம் எப்படியா சொல்றது? தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மரம் எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும், அடி வாங்கட்டும். அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா. ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. போ, போ. பாகா. என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முன்சாமி, டேய், இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்ட. பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த வளர்ந்தேன். இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? ஐயே விடுங்க, 4 பேர் பார்க்க போறாங்க. 400 பேர் பாக்கட்டு மாடி மிதிக்க போறேன். உங்க சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போடா. இங்கேயும் வந்துட்டானே, எப்படி வந்தான்? கழுத டேஞ்சர் இல்ல? ராம கிட்ட இப்பவே சொல்லி ஆகணும். ராமா, இங்கயா? இங்கயா? வெளியே ஒரு கட்டடத்தில். இந்த ஊர்ல எல்லா கட்டடம் ஒச்சரமா இருக்குது. எப்ப உச்சியில் எழுதிருக்கா? எப்படி சொல்றது? மெட்ராஸ் கரெக்டா சொல்லிடுவேன். LIC ஒட்டிதான் ஒச்சரமான கட்டடம். பேரு நல்ல ஞாபகம். இந்த படத்துல ஞாபகப்படுத்தி டிஸ்கரேஷன் பண்ணாத, டிஸ்டர்ப்டா அதான் பண்ணாத. இது ஒசரமான கட்டடம்னு ரோடோரமா இருந்துச்சு, பிளாட்பாரம் இருந்துச்சு, கார்லாம் நினைச்சு ஆளுகள்லாம் உள்ள போனாங்க. எல்லா கட்டடத்துலயும் போவாங்களோ. மேல பெயர் வந்து எச்சு போட்டுருந்துச்சு, காடுன்னு போட்டுருந்துச்சு. செல்வக்கோடு, செபிலி சில்வர் கார்டு. இவன் சொல்ல இவ்வளவு நேரமா சில்வர் கார்டு. ஜப்பான்ல வந்து என்ன கொல்ல பாக்குறாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. இங்கேயும் அவங்களுக்கு இருக்கிற கள்ளக்கடத்தல் பிசினஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஜப்பான்லயே அவங்களை கம்பி எண்ண வைக்கிறேன் பாரு.
வாடா, வசமா வந்து மாட்டிக்கிட்டியா? மரியாதையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரு. இல்லாட்டி செத்து போயிடுவ. உனக்கு அறிவே வராதுடா. ஹலோ டாடி, நம்ம கிட்ட இருக்கிற சில முக்கியமான தகவல்கள், அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ராமகிட்ட மாட்டிடுது. அப்படியா? எஸ். இப்ப அநேகமா அங்க ரைடு வந்தால வரும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான குறிப்புகள் ஏதாச்சும் இருந்தா உடனே அப்புறப்படுத்திடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இரு. ராமனை ஒழிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட் யோசியாம போய் பாரு. பட் ஒன் திங் டாடி, அவனை கொலை பண்ணாம நான் இந்தியாவுக்கு வர மாட்டேன். யா, இட்ஸ் a promise.